ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் தான் லேப்டாப் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எடிட்டிங் இந்த மாதிரிலாம் பெரிய விஷயம் பண்ண போகிறதில்ல. ப்ராஜெக்ட் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்க்குறது, லைட்டாக கேம் ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட முக்கியமான எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும், பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கணும், முக்கியமாக பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸ் X1 Slim அப்படின்ற இந்த ஒரு லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, இல்லை இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் ரொம்ப பெரிய சப்போர்ட். யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் என்னெல்லாம் கலர் வேரியன்ட் வருது அப்படின்றது இங்கேயே கொடுத்துட்டாங்க. Infinix INbook X1 Slim அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் டீடைல்ஸ், ப்ரைஸ், மற்ற விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே லேப்டாப் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் எடுத்துடலாம். கலர் பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 65 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப்போட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அலாயில் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பட்டுறது தெரியாமல் லைட்டாக இடிச்சிருது அப்படின்னா கூட உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது. நோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட் ஆகக்கூடிய இந்த ஒரே ஒரு ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் அப்படின்னு வரும்போது 4 டிஃப்ரெண்ட் கலராக இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மிக் ப்ளூ அப்படின்ற கலர் இருக்குது. இதுலேயே ரெட் கலரு, இன்னும் க்ரீன் கலரு, கிரே கலர் அப்படின்ற இன்னும் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. கலரே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டோனில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக க்ளோ ஆகிற மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு பாட்டமில் மற்ற ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். லோகோவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்றத லெஃப்ட் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலோட நேம் ஸ்லிம். உண்மையாலுமே ஸ்லிம்மாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.24 kg கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 14.8 mm வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறபடி ஸ்லிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ண வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்லிம்மாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லிம்மாக காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. பட் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம் ஸ்லிம் ஒன்று பயங்கர ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இது அல்ட்ரா ஸ்லிம் அளவுக்குலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் இது வந்து ஸ்லிம்மாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. USB Type-A போர்ட் 3.0 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். பக்கத்துலேயே அதுக்கான இண்டிகேட் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C போர்ட் இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB Type-A 3.0 இங்கேயும் ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ட் ஹோல் வந்து ஏரை உள்ள இழுக்கிறதுக்கும் ஏரை விடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏர் அவுட் வர்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இன்பில்ட் ஃபேன் இருக்கும். நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக நல்ல சவுண்டாக இருக்கு. பட் அந்த சவுண்டோட குவாலிட்டி டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கீழே வைக்கும் போது ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றனால 4 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிவைஸ் அந்த அளவுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. லாஸ்ட் டைம் இவங்க இன்ஃபினிக்ஸில் லான்ச் பண்ணும்போது ஆஹா ஓஹோ அடடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா கேமரா மைக் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன் தனியாகவே கொடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமராவும் மைக்கும் வேலை செய்யாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஹைலைட்டாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். பட் அந்த ஃபீச்சரை வந்து இங்கே கொடுக்கவும் இல்லை, அதை பற்றி எதுவுமே வந்து பேசவும் இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இதில் மிஸ் ஆகிறது ஒரு சின்ன குறையாக தோணுது. இது வரைக்கும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டல. லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண அந்த இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி 180 டிகிரி வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆங்கிளோட அப்படியே நின்னுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இதுலயும் வந்துட்டு ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய இடத்துல அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பட்டன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தவொடனே யோசிச்சேன் ஒருவேளை அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குமோ அப்படின்ட்டு. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான், பெருசாக குறை சொல்ல முடியாது. சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் லைட் 3 கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணால் தெரியும், அண்ட் லாக் பண்ணால் தெரியும். பக்கத்துல இன்னொரு லைட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி மொபைலில் வந்து ஃப்ரண்ட்ல ஃபிளாஷ் லைட் மறக்காம கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்டாப்லையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு
ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 LED லைட் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீயும் ஸ்பேஸையும் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த லைட் எரியுது. நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் Infinix ஃபோன் இல்லாமல் மற்ற ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஃப்ளாஷ் லைட் இல்லாத வருத்தமே தேவையில்லை. லேப்டாப் தூக்கி பிடிச்சிட்டு கூட நைட் டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இது ஒரு ஃப்ளாஷ் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கீபோர்டு அப்படின்னு பார்க்கும்போது பேக் லைட்டோட கொடுத்துருக்காங்க. 2 லெவல் வந்து பேக் லைட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் அதே மாதிரி கீயோட ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்பேஸ் இருக்கு. கையில் நம்ம டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கு. அது எந்த விதத்துலையும் குறையா இல்லை. நெக்ஸ்ட் ட்ராக் பேடை பொறுத்த வரைக்கும் நல்லா லாங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ ஓவராலாக இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுறது சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே குறைச்சிருக்காங்க. 4.7 mm இன்ச்சஸ் தான் வந்துட்டு சைடில் இருக்க பெசல்ஸ் வருது. டாப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டு மைக்கு அண்ட் அது இல்லாமல் கேமராலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 720 பிக்சல் இருக்கக்கூடிய வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ளாஷோடய நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நார்மலாகவும் கூட. இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, லோ லைட்டாக இருக்குது அப்படின்ற போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு வரும்போது 14 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 100% sRGB கலர் கேமட். ஸோ கலரோட அக்யூரசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 300 nits வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸும் ஓகே அப்படின்னே சொல்லலாம். நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. பட்ஜெட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல்லாம் நல்லா இருக்குது. கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் யூடியூப் வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரியலாகவே செம்ம ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் Windows 11 தான் வந்து டேரெக்டாகவே ரன் ஆகுது. அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்டேட் போய்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் நிறையா வந்து எந்த ஒரு ஆப்புமே வந்து இன்ஸ்டால் பண்ணல. நெக்ஸ்ட் லேப்டாப்புக்கு ரொம்ப முக்கிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 50 Wh வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 watts PD சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் மட்டும் இல்லை, நீங்கள் மொபைல் மற்றது கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 90 minutes வந்து டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பிராண்ட் சொல்கிறது வந்து 10 hours அப்படின்றாங்க. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் டைம் சொல்லுவாங்க. பட் நான் லைவாக டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டைமில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த லேப்டாப்பை சார்ஜே போடாமல். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது தான், இது ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்டெலோட i3 10th gen வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலாலாம் கிடையாது. இன்டர்னலாக இருக்கக்கூடிய அவங்களோட இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து இன்பில்டாக இருக்கிறது தான் இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512GB SSD கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB RAM வேரியன்ட் LPDDR4X வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் RAM அண்ட் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் மட்டும் அப்கிரேட் பண்ண முடியும். 1TB வரைக்கும் உங்களால் வந்து ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக ஆஃபீஸ் யூஸ் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்பப்போ ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறது, ஃபோட்டோஷாப்பில் சும்மா சின்ன எடிட்டிங்லாம் இருந்தது அப்படின்னா சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒர்க் தான் நான் பேசிக்காக பண்ணி பார்த்தேன். ஏன்னா இதில் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து கேம் பிளே வந்து நார்மலாக சும்மா சின்ன சின்ன கேம் பிளே வந்து பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் நான் ஆஃபீஸ் யூஸ் அதிகமாக பண்ண போகிறேன் ப்ரோ, இல்லை நான் ஸ்டூடெண்ட் ப்ரோ, அதிகமாக வந்துட்டு எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது இந்த எக்ஸல் சீட் ஃபில் பண்ணுறது, மற்றபடி மற்ற விஷயம் தான் என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு சூட்டபிளான லேப்டாப்பாக தான் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ மற்றபடி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்க எல்லா வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 10th gen தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு i3 ப்ராசர் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 33,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் i5 வாங்கணும் அப்படின்னா 8GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 40,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே i5ல 16GB RAM வேரியன்ட் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 45,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. i7 ப்ராசர் பேஸ் பண்ணி ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 16GB ரேமும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 50,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் தோன்றது இன்ஃபினிக்ஸில் எப்படிப்பா வாங்குறது அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே இந்த 1 year வாரண்டியோட தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லேப்டாப்பில் ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஜஸ்ட் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னாலே போதும், வீட்டுக்கே வந்து சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேலேயே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்கும் அப்படின்றாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நியராக சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது அப்படின்ற கான்டாக்ட்லாம் பண்ணிவிட்டு கால் பண்ணி விசாரிச்சு பார்த்துட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். பயப்பட தேவையில்லை ஐயோ சர்வீஸ் சென்டர் இல்லையே அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.